ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வேல்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேங்கிறது தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இது என்ன ரெசிபின்னு? நானே சொல்லிடுறேன். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பொரியரிசி களி தான் இது. பார்க்க பாருங்கள், ஒரு சாக்லேட் கேக் மாதிரி அதோடைய ஷேப் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி தான் நான் அதை செஞ்சுருக்கேன். அந்த அரிசி பொரி களியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற பொரியரிசி களிக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பச்சரிசியெல்லாம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் வந்து பொரியாது. அதனால் புழுங்கல் அரிசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 2 கப் நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் வந்துட்டு திருவின தேங்காய், நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும். அடியில் உள்ளது அந்த இதெல்லாம் எடுக்க வேணாம். ஒயிட்டாக இருக்கிறப்ப திருவி 1 கப் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு முந்திரி தேவையான அளவு 2 கப் அப்படிங்கிற வாசி நான் 2 அச்சு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1 அச்சு வெல்லம் வந்து போதும். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து நான் ஒரு 5 எடுத்துக்கலான் இருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, நெய் வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது தாங்க தேவையானது. அதாவது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான் தான் புழுங்கல் அரிசி, தேங்காய். இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு ஈவினிங் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு களி தான் அரிசி பொரி களிங்கிறது. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் 2 கப் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்காக அதே கப்பால் 4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்ச போகிறோம். அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கும், வடிகட்டிட்டு அந்த பாகில் தான் நம்ம அரிசி பொரியை வறுத்து நம்ம கிண்ட போகிறோம். எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதோட 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அது போல் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம பாகு காய்ச்சுவோம். காய்ச்சிட்டோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இதை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். நம்ம பாதி பாதியாக வந்து இது போல் வெறும் வானலியில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா இதுமாரி பொரியரிசி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்படியே புழுங்கல் அரிசி போட்டோம்னா பொரிஞ்சு வரும், சவுண்டும் நம்மளுக்கு கேட்கும். அதே போல் ஒரு 2-3 நிமிஷம் வந்து இதே போல் கிண்டினீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே பொரியரிசியாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வந்து இந்த அரிசி பொரிஞ்சுட்டு இது மாதிரி 2 கப் அரிசியும் நீங்கள் இதே போல் வெறும் வானலியை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி பொரி நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்காமல். இதுமாரி அரைச்சாலே போதும். இப்போ நம்ம அந்த கொதிச்ச பாகை நம்ம ஒரு வானலியில் வடிகட்டி எடுத்துக்குவோம். இதில் தான் அந்த நம்ம வறுத்த பொரியரிசியை மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கொரப்பா அதை போட்டு இப்போ கிண்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1-2 நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி பொரியை அப்படியே கொட்டி கிளறிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸிங்க அது. 1 கப் அரிசி இருந்தாலே போதும். நான் 2 கப் யூஸ் பண்ணுறேன். 1 கப் யூஸ் பண்ணாலே 3 பேர் யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஈவினிங்கில் இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சு வெல்லம், அரிசி, புழுங்கல் அரிசி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஈஸியாக அது இருக்கிறத வச்சு ஒரு சத்தான ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இது என்னென்னா அதுக்கு வந்துட்டு டால்டாலாம் யூஸ் பண்ணுவாங்க. வேணாம், நீங்கள் நெய்யே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து திக்காகி நிறைய வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நம்ம போட்டது கம்மியாக இருந்துச்சு, வெந்தோடனே நிறையா வருது. எவ்வளோ கொரப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ
அதுக்கு தேவையான கம்மியான ஒரு சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சால்ட் இல்லாமல் எந்த ஸ்வீட்டுமே நல்லா இருக்காது. இப்போ இது வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் திக்கானோன்னே நம்ம தேங்காயும் நெய்யும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி பாருங்கள். கூடிய அந்த 1 கப் தேங்காய் துருவலை நான் சேர்த்துக்கிறேன். ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அது போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படின்னு திக்காகி வருது நல்லா. இப்போ நம்ம முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிக்குவோம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிட்டு இப்போ நான் உருக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு நிறையெல்லாம் நெய் வேணும் அப்படின்லாம் கிடையாது. அல்வா செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி கம்மியான நெய்யே போதும். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அரிசி பொரி களி, இதை வந்து பொறுமா களின்னு சொல்லுவாங்க, இதை அரிசி பொரி களின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான அரிசி பொரி களி ரெடி ஆகிட்டு. நான் வந்து கேக் மாதிரி வந்துட்டு அதை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாக்காக நான் வந்துட்டு தேங்காய் பூவை வந்து மேலே தூவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேக் மாதிரியே இருக்கும். இதில் வந்துட்டு நிறைய நம்ம நெய் சேர்த்துருக்கோம், முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம காஸ்ட்லியாக வந்துட்டு எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.